தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 12வது வாக்கியம். அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். அன்றே நாம் பார்க்கின்றோம், இயேசு இரவெல்லாம் அங்கு ஜெபம் செய்து பிறகு அவர் செய்கிற பணிகள். அப்போ இரவு நேரத்தில் ஜெபிப்பதும் பகல் நேரத்தில் அவர் பணி செய்வதுமாக இருப்பதை பார்க்கிறோம். ஜெபமும் செயல்பாடும் ஒன்றாக வருகிறது. ரெண்டாவது, ஜெபம் முடித்த பிறகுதான் செயல்பாடு. அவர் இரவெல்லாம் ஜெபித்த பிறகு அதன் பிறகு என்ன செய்கின்றார்? மலையிலிருந்து இறங்கி வந்து சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார். சீடர்களை தேர்ந்தெடுத்த பிறகு போய் ஜெபிப்பது அல்ல. இறை சன்னதியில் ஜெபிக்கின்றார். ஆண்டவர், உங்களுடைய விருப்பம் என்னவென்று அறிந்து கொண்டு அதன் பிறகு அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி ஏதோ அவங்க செய்வது பார்க்கின்றோம். குடும்பத்தில் பிள்ளைகள் சொல்லிட்டு செய்வதில் அல்ல, பிள்ளைகள் செஞ்சுட்டு சொல்வதில் அல்ல, மாறாக சொல்லிட்டு செய்வதில் தான் அங்கு சக்தி அதிகம் வருகிறது. அதே மாதிரி தான் தெய்வம் என்ன செய்கின்றார்? பிதாவாய் தேவனிடத்தில் அறிவுரை கேட்டு அதன் பிறகு அதன்படி செயல்பாடு வருவதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் இறைவன் விரும்புவது. முதலில் நாம் ஜெபிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் செயல்பாடு கடந்து வர வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் செய்து முடித்த பிறகுதான் நாம் போய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இப்படி நடந்திருக்கின்றது, இப்படி செஞ்சிருக்கின்றோம், அது முடித்த பிறகுதான் நாம் போய் ஜெபிக்கின்றோம். மாறாக ஜெபம் முடித்த பிறகு செயல்பாடு நம்மிடத்தில் வருவதில்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பார்த்து கொண்டு மாற்றி அமைப்போம். ஜெபித்து முடித்த பிறகு அந்த செயலில் ஈடுபடுவோம். காரணம், இறைவனுடைய விருப்பம் அது அங்கே தான் நமக்கு அறிகிறது. செய்து முடித்த பிறகு நாம் போய் ஜெபிக்கின்றால் அதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கை அலசி பார்த்து கொண்டு இதுவரைக்கும் நாம் எப்படி செய்தோம் என்பதல்ல, இனி முதல் நாம் செய்கின்ற ஓரோ காரியங்களிலும் நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் எல்லாம் நாம் செய்கிற ஓரோ பணிகளிலுமே எல்லாமே தந்தையின் விருப்பத்தை அறிந்து அதுக்கேற்றபடி நாம் செயல்படுவோம். ஆட்டோமேட்டிக்காக தெய்வத்துடைய சக்தி நம்மளில் வந்து தங்கும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய விருப்பங்களை அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி நான் செயல்பட எனக்கு சக்தியை தந்திருளும். நீர் எவ்வாறு தந்தையின் விருப்பத்தை அறிந்து அதன் பிறகு நீ செய்தீரோ அதே போல் நானும் உம்முடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட எனக்கு சக்தி தரும். ஜெபத்துக்கு என் வாழ்க்கையில் 1ஆம் ஸ்தானம் கொடுத்து முக்கியம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்திருளும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.